இலங்கை நபர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இச்சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டைய நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கைகளையும் பாதிக்கும் வகையிலானது என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது எந்த நாட்டிற்கும் அடிப்படை பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்று உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் கடந்த காலங்களில் இலங்கை கடல் வளங்கள் பல முறை சூறையாடப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் கடல் சூழலுக்கும் மீன்வள வளங்களுக்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கிறார். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் விரைவான மற்றும் நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் இன்று முதல் தற்காலிகமாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டத்தின் 31 மற்றும் 34 பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கிரிக்கெட் விளையாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அதன் கட்டமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் விசேட குழு ஒன்று விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களின் ராஜினாமாவை விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில்வே சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கலனி வழி ரயில் பாதையில் மருதானையிலிருந்து மாக்கும்புர பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம கரையோர ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணந்துறை வரை முதலாவது கட்டமாக செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் திட்ட அமலாக்கத்தின் போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்பொழுது ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்பொழுதுள்ள அகல பாதைகளுக்கு பதிலாக நியமன பாதைகளாக ரயில் தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது.